ஒரு விசிகாவும் எஸ்பெஷலி சிபிஎம்மும் நடத்துகிற போராட்டத்தை கூட இன்னைக்கு அக்ரெசிவாக இவங்களால நடத்த முடியல. யாரால? ஏடிஎம்கேவால் நடத்த முடியல. ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஆர்ப்பாட்டத்தை சிபிஎம் பண்ணுது. ஏடிஎம்கே எங்கே போச்சு? தூய்மை பணியாளர்களே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நள்ளிரவு கைதப்போ சிபிஎம் தான் முழுக்க முழுக்க இருந்தாங்க. அப்போ ஒரு கூட இருந்துக்கிட்டு அவங்க தங்க கடமையை செய்கிறாங்க. பட் தே ஆர் லூசிங் தர் ஓட் பேங்க். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கேட்குறது ஏடிஎம்கே எங்கே போச்சு? ஸோ இட்ஸ் அ பெக்யூலர் சிச்சுவேஷன். நீங்கள் கேட்டிங்களே அது எங்கே தான் போகுதுன்னு கேட்டிங்களே, தட்ஸ் அ வெரி டிஸ்டர்பிங் திங். யூஆர் ரைட். அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் அந்த கொஸ்டினை கேட்டிங்க. உறுதியாக சொல்லுவேன் மனோஜ், இது வந்து அப்போசிஷனே இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறதும் மீடியா சப்சர்வியண்ட்டாக இருக்கிறதும் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர். டிசன்ட் வந்து எவ்வளோ தூரம் இருக்குதோ அந்த அளவுக்கு அங்கே டெமோக்ரஸி ஃப்ளரிஷ் ஆகுதுன்னு அர்த்தம். டிசன்ட்டே இல்லையே. இதே மாதிரி இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் 2021 எடப்பாடி பீரியடில் மீடியா எவ்வளோ ரோபஸ்ட்டாக இருந்தது, எவ்வளோ ஸ்டோரிஸை மீடியா பிரேக் பண்ணிச்சு. இந்த 6 மணிலேருந்து 10 மணி நடக்கக்கூடிய நம்முடைய தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து எவ்வளோ விஷயங்கள் எடப்பாடிக்கு எதிராக பேசப்பட்டன, ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசப்பட்டன. ஆனால் இன்றைக்கி என்ன வெக்கக்கேடான நிலைமை, இன்னும் 8 மாதத்துக்கு குறைவாக தான் இந்த கவர்மெண்ட்டுக்கான ஆயுள் இருக்குது. இன்னமும் 90% ஊடகங்கள், ஏன்னா அவங்களுக்கு வந்து பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல அந்த ஈவினிங் டிபேட்ஸுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. இன்னமும் 90% ஆஃப் த மீடியா ஏடிஎம்கேவை பற்றி தான் பேசுகிறான். சின்ன சின்ன டெவலப்மெண்ட் இருந்தாலும் பெரிய டெவலப்மெண்ட் இருந்தாலும். அதில் என்ன வெக்கக்கேடானது, ஏடிஎம்கேவோட அஃபிஷியல் ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லாமல் ஏடிஎம்கேவை பற்றிய 4.25 வருஷம் பேசிட்டான். இன்னும் 6 மாதம் தான்டா இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு. இந்த கவர்மெண்ட்டை கூண்டில் ஏற்ற வேண்டிய மீடியா இன்னமும் 5 வருஷத்துக்கு முன்னால் அதிகாரத்தில் இருந்த அதிமுக கதையை தான் பேசிகிட்டு இருக்கு. நேரு மாதிரி சார், எல்லாத்துக்கும் நேரு இருக்க மாதிரி. ஆமாம், அங்கே எல்லாத்துக்கும் நேரு காரணம் இங்கே ஏடிஎம்கே சொல்கிற எழுதி. அதாவது இதை விட ஒரு ஷேம்லெஸ்ஸாக தமிழ்நாடு மீடியா போனதே இல்லை. 90% ஆஃப் த தமிழ்நாடு மீடியா திமுகவோட கொடுங்கரங்களில் இருக்குது. அது 26 ரிசல்ட் வரும்போது மேபி தெரிய வரலாம் மீடியா எந்த அளவுக்கு சப்சர்வியண்ட்டாக இருக்குது. டிசன்ட்டுக்கு நீ வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி நீ பேச வேண்டிய இந்த கவர்மெண்ட்டோட வெற்றி தோல்விகளை, பர்ஃபார்மன்ஸு, இந்த கவர்மெண்ட்டு நீ கூண்டில் ஏற்றணும். பதவி விட்டு போய் 4.5 வருஷம் ஆகுது, செத்தப்பாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் அவன் கட்சி ரெப்ரஸன்டேட்டிவே இல்லாமல் அவனை விஷயத்தை நாக்கில் பல்ல போட்டு பேசுகிறீங்க. அதே தான் அங்கே மோடி கண்ட்ரோலில் இருக்குது, இங்கே ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குது. அங்கேயாவது சுச்சுவேஷன் வேறு. அங்கே இந்துத்துவன்ற ஐடியாலஜி அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேக் போனாக இருக்குது பெரும்பாலான கான்ஸ்டுவன்சிஸில். இங்கே அப்படி இல்லை, மறந்துடாதீங்க. 53 ஆண்டு கால வரலாறு ஏடிஎம்கேன்ற கட்சி உதயமான பிறகு பேக் டு பேக் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததே இல்லை, மறந்து விடாதீர்கள்.